ஜனநாயகன் டைரக்டர் வினோத் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய், பூஜா ஆக்டே, பாபி டியோல் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் பொலிட்டிக்கல் திரைப்படம். நம்ம தளபதி விஜய் அவருடைய கடைசி திரைப்படம். அது ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் அவருடைய கடைசி திரைப்படத்தை பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தா எவன் கண்டுபிடிச்சின்னு தெரியல. பல பேருடைய எச்சத்தனமான வேலையினால இந்த படம் இன்னமும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. நம்ம படத்துக்கு இன்னும் சென்சார் கிடைக்கல. பல விதமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு போய் எதுக்கும் உதவாமல் போயிடுச்சு. ஹைகோர்ட்டில் தான் இப்போ நம்ம கேஸ் இன்னைக்கு ஹியரிங் வருது. அரௌண்ட் 10:45 11:30 மணிக்குள்ளே நம்ம கேஸ் ஹியரிங் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கி நம்மளுக்கு சாதகமாக ஜட்ஜ்மெண்ட்டே வந்தால் கூட கண்டிப்பாக அவங்க அப்ளை பண்ண தான் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் போயிடுவாங்க. நாளத்து எப்படின்னா நாட்களை இழுக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். இந்த எலெக்ஷன் டேட் வர்றதுக்குள்ளே நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாலும் இவனுங்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க போல இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கேஸ் 17ஆவதாக இப்போதைக்கு லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயன் சுப்பிரமணியன் அப்படின்ற ஒரு அட்வொகேட் தான் இப்போதைக்கு நமக்காக ஆஜராக போகிறாப்புல. இவர் யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கமல்ஹாசன் அவருடைய அனுமதி, அவருடைய எதுவுமே பர்மிஷனே கிடைக்காம பர்மிஷனே கொடுக்காம அவருடைய இமேஜ்லாம் வச்சு டிஷர்ட் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கேஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அவர் அந்த கேஸை வாதாடின ஒரு லாயர். அது மட்டும் இல்லாமல் வாத்தியார் எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையில் இருந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த கேஸுமே அவர் தான் வாதாடி ஜெயிச்சு கொடுத்துருக்காப்புல. ஸோ அவர் தான் இப்போ நமக்காக ஆஜராக போகிறாராம. ஸோ விஜயன் சுப்பிரமணியன். ஸோ இவர் என்னதான் வாதாடி நம்மளுக்கு வாங்கி கொடுங்க, ஜட்ஜே நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொன்னால் கூட அவன் கொடுப்பானான்னு தெரியல. அவன் உடனே போய் அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் அப்ளை பண்ணுவான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஸோ இருந்தாலும் ஒரு கூடுதல் பலமாக இந்த அளவுக்கு ஒரு கேஸை விட்மைன்னு கொடுத்த இந்த லாயர் நம்ம கேஸுக்காக இப்போ ஆஜராகிறாப்புல. கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்படா கேஸ் ஸ்டார்ட் பண்ணி எப்படா ஜட்ஜ்மெண்ட் வரும், சர்டிஃபிகேட் எப்படா கொடுப்பீங்க, நம்ம படம் எப்படா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நாளும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை இன்னைக்கு எல்லாமே சுகமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். ஜனவரி 29 இல்லைனா 30, பிப்ரவரி 6 இல்லை பிப்ரவரி 13 இந்த டேட்டில் ஏதோ ஒரு டேட்டில் லாக் பண்ணி இன்னைக்கே அஃபிஷியல் அப்டேட் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ சூப்பரான ஒரு சம்பவம் கூடி சீக்கிரம் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கணும். சம்பவம் வேற மாதிரி இருக்கும். அதை திருப்பி ரீரைட் பண்ணுறதுக்கே இன்னும் பல வருஷம் ஆகும். அந்தளவுக்கு ஒரு பெரிய சம்பவமாக நம்ம பண்ண தான் போகிறோம். ஆனால் படம் தான் எப்போ வரும்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். சென்சார் எப்போ கிடைக்கும்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம்.